அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். So, இந்த இசையை எம்மால் சகஸ்ரார மூலமாக கேட்க முடிந்ததா? அதாவது எமது முழு கவனத்தையும் தலையுச்சி குழியில் வைத்து தலையுச்சி குழி வழியாக இந்த இசையை கேட்க முடிந்ததா? எமது காதுகளில் கவனத்தை போடாது ஆஹ் தலையுச்சி குழி வழியாக. தியான ஆரம்பத்தில் இந்த இசை நாம் போடும் போது நீங்கள் கவனத்தை உச்சி குலுக்கி கொண்டு வந்து அமைதியாக சுவாசத்தோடு அமைதியடைந்து அந்த இசையை நீங்கள் உச்சிக்குழி வழியாக கேட்கலாம். அது நிறைய அமைதிப்படுத்தும். இப்பொழுது நாம் யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. இப்பொழுது கடந்த வகுப்பில் பார்த்த சிலவற்றை விரைவாக நாம் மீண்டும் நினைவு கூர்ந்து இன்றைய வகுப்புக்கு செல்லுவோம். நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இல்லை என்றால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தந்தால் நாங்கள் உங்களை எமது வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துக் கொள்ளலாம். மற்றும் உப்பு நீர் தயாராக வைத்திருங்கள். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. மிக ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல பலனை அடையலாம். இலங்கை இப்பொழுது மாலை நேரம் என்றபடியால் இந்த 2 நாளும் மாலை நேர தியானத்தின் போது இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பை நீங்கள் முடித்து விடலாம். நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உம்மோடு சேர்ந்து கூட்டாக அதை செய்யலாம். கடந்த வாரம் நாம் 7 சக்தி மையங்கள் மற்றும் நமது உப்பு நீர் சுத்திகரிப்போடு நாம் சமநிலையும் செய்து கொண்டோம். இன்று நாம் இந்த தியான நிலை, இந்த அமைதி நிலை, இது ஒரு சரணாகதி நிலை. சரணாகதி என்றால் நாம் சரணடைகின்றோம். இந்த சரணடைவது என்றால் என்ன? சரணடைய வேண்டும் என்று கூறுவதன் பொருள் என்ன? மற்றும் நாம் எதை சரணடைகின்றோம்? நீங்கள் எதை ஒப்புவிக்க வேண்டும்? நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அனைத்தையும் துறந்து நாம் காடுகள், இமயமலை என்று ஓட தேவையில்லை. எனவே நாம் முக்கியமாக எதை ஒப்புவிக்க வேண்டும் எமது நன்மைக்காக என்பதை இன்று நாம் பார்ப்போம். அதுவே தியான நிலை. அதை நாம் வேண்டாதவற்றை ஒப்புவித்து விட்டால்
நாம் அமைதி நிலைக்கு தானாக செல்கின்றோம். வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும், ஒரு வரமாக இருக்க வேண்டும், அதாவது பிளெஸிங்ஸ். துன்பமாக இருக்கக்கூடாது. எனவே இந்த சாயோகா தியானம் மூலமாக நாம் தினசரி தியானம் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. எமது ஆளுமையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. மனச்சோர்வு, மன அழுத்தங்கள், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஏற்பட்டு எமக்கு மன அமைதி, நல்லொழுக்கம், ஆரோக்கியம் வளமடைகின்றது. இந்த தியான நிலைக்கு எவ்வாறு நாம் செல்வது? இந்த தியான நிலைக்கு நாம் செல்வதற்கு முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். இருந்தால் தியானம் சிறப்பாக செயல்படும். இதுவே எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அறிவுரை. நாம் தியானத்துக்கு இருக்கின்றேன் என்று அதில் ஒரு அழுத்தத்தை நாம் உணரக்கூடாது. தியானம் தானாக நடைபெறும் ஒன்று. எனவே நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். முற்றிலும் சிரமமின்றி இருத்தல் என்பது என்ன என்பதை பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி மிக அழகாக ஒரு உதாரணம் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். இந்த சிரமமின்றி இருத்தல், எமது பிரச்சனைகளில் இருந்து நாம் எவ்வாறு வெளிவருவது? நாம் பிரச்சனைகளில் இருந்து வெளிவரும் போதே நாம் ஆறுதலாக இருக்க முடியும், சிரமமின்றி இருக்க முடியும். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், உங்களை வெளிப்படுத்துங்கள். எம்மை வெளிப்படுத்துவது என்பது எமது இருதயத்தை நாம் நேர்மையோடு திறப்பது. எமது மனதை திறந்த மனதோடு நாம் இதை நோக்குவது. உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, இறைவனின் அன்பு அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கின்றது. இயற்கை ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை, அது தானாக சூரியனை பெற்றுக்கொள்கின்றது. சூரிய கதிர்கள் பாரபட்சமின்றி எங்கும் கிடைக்கின்றது. இயற்கை தன்னை வெளிப்படுத்தி பெற்றுக்கொள்கின்றது சூரிய கதிர்களை. சூரிய கதிர்கள் இயற்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இயற்கை நன்றாக வளமடைகின்றது. இதே போல் எங்கும் பரந்துள்ள இந்த இறை சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவானது. நாம் எம்மை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் எம்மை வெளிப்படுத்தும் போது அது எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதுவே தியான நிலை. இந்த தியான நிலைக்கு நமக்கு கவனம் மிகவும் முக்கியம். இந்த கவனத்தை நாம் அறிவூட்டப்பட்ட தூய கவனத்தை கொண்டு வருவதற்கு பொறுமை அவசியம். பொறுமையோடு, மன அமைதியோடு, சாட்சி நிலை, எந்தவித எதிர்வினையும் புரியாது எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி சாட்சி நிலையில் நாம் எமது கவனத்தை உள்முகமாக வைத்து இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்தியின் வேலையை கவனிப்பதே எமது வேலை.
எனவே இப்பொழுது நாம் சிறிது மூச்சு பயிற்சியோடு ஆரம்பிப்போம். மூச்சு பயிற்சி 3-4 தடவை செய்தால் போதுமானது. நன்றாக 2 மூக்குத்துவாரங்களாலும் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து இன்று நாம் எமது நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். அதாவது சுவாச பைக்குள் அந்த காற்றை பிடித்து வைத்துக் கொள்வோம் நெஞ்சில். வைத்திருக்கும் போது நாம் நினைவு கூறுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. பின்பு வழிவிடுவோம். மீண்டும் மூக்குத்துவாரத்தால் நன்றாக உள்ளிழுப்போம். நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். அதில் சொல்லுவோம், தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது வழிவிடுவோம். மீண்டும் நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. பின்பு வழிவிடுவோம். இப்பொழுது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். முழு கவனமும் உச்சிக்குழியில். எனவே இப்பொழுது உச்சிக்குழி வழியாக அதை தானாக நடைபெற விட்டு விடுவோம். கவனத்தை உள்முகமாக சுழுமுனை நாடி, அதாவது நமது நடுநாடி வழியாக முழந்தண்டு அடிப்பாகம் வரை நாம் கவனிப்போம். இப்பொழுது எமது தலை உச்சிக்குழி இரு கைகளையும் அவதானிப்போம். 10 கை விரல் நுனிகள், உள்ளம் கை. இந்நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி எமக்கு கவசம் இட்டுக்கொள்வோம். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் எம்மை சூழ ஒரு கவசமாக இருக்கட்டும். வேண்டாதவை எம்மை விட்டு விலகட்டும். மீண்டும் நாம் இன்றும் வீடியோ பார்த்து குண்டலினி உயர்த்தி கவசம் இட்டுக் கொள்வோம். Has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1,
this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நாம் எம்மை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். இந்த சமநிலைப்படுத்தல் ஏன் முக்கியமானது? அது இடது நாடியால் எமக்குள் மமகாரமும் வலது நாடியால் அகங்காரமும் ஏற்படுகின்றது. இவை எமது தலையில் உட்கார்ந்து எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இதனாலேயே நாம் பிரச்சனைகள், கவலைகளை உணர்கின்றோம். இந்த எண்ணங்கள் நம்மை சரியாக வழி நடத்தாது. எனவே இவற்றை நாம் சமநிலைக்கு கொண்டு வந்தாலே நாம் தியான நிலைக்கு செல்ல முடியும், அமைதி நிலைக்கு. இதுவரை காலமும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த மனிதர்கள் எவ்வளவோ முயன்றிருக்கின்றார்கள். ஆனால் சாயோகாவில் நாம் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தும் நுட்பம் சமநிலைப்படுத்துவதன் மூலம் நாம் செய்து கொள்ளலாம். மேலும் குண்டலினி அன்னை எமது மூளையில் இருக்கும் நரம்புகளை ஒளியூட்டும் போது எமக்கு தூய அறிவு கிடைக்கின்றது. எனவே இந்த எண்ணங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். நாளடைவில் அவற்றை நாமாகவே கைவிடுகின்றோம். எமக்கு ஒளி கிடைக்கும் போது எமது அறியாமை விலக தாமாக எண்ணங்கள் குறைகின்றது. குறைந்து எமக்கு அமைதி நிலை கிடைக்கின்றது. இந்த சமநிலைப்படுத்தலுக்கு முன்பாக ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அருள் உரையை நாம் கேட்போம். எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, இதுவே தியான நிலை. எமது மனதில் எண்ணங்கள் இருக்காது, மனது அமைதியாக ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கும். நாம் அனைத்தையும் உணர்வோம். நாம் ஒரு நித்திரையோ மயக்கமோ நிலையில் இல்லாது முழுமையான விழிப்பு நிலையில் இருக்கும் நிலையே இந்த தியான நிலை. இது பற்றி ஒரு சிறிய உரையை நாம் கேட்ட பின்பு சமநிலைப்படுத்தலுக்கு செல்வோம். இது மிகவும் ஒரு நிமிட உரை, எனவே நாம் அவதானமாக அதை கேட்போம். ஒவ்வொரு வசனமும் நாம் அவதானமாக கேட்போம். There's a state in which people go when the Kundalini rises a little bit. What we call is a thoughtless awareness, where you're aware, but a thought rises and falls off, another thought rises and falls off. In between the thought, there's a little space. That is the present. Either you live in the future or in the past. So in that
present thing, you become silent. And you just watch your thoughts. As if you are standing in the water, you are afraid of the water. But once you get onto the boat, you see it in the same way. You see your thoughts. You are not afraid of them. You stand on that piece. But when you become a master swimmer, you can jump into the water and save many others. மாபிச்சி கூறினார், இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் இடைவெளி இருக்கின்றது. ஒரு எண்ணம் வந்து மறைகின்றது, இன்னொரு எண்ணம் வருகின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை நாம் அதிகப்படுத்துவதே இந்த தியானமாகும். ஸோ இந்த எண்ணங்களுக்கு இடையிலான இடைவெளியை நாம் அதிகப்படுத்தும் போது அதுவே நிகழ்காலம். ஸோ அந்த அமைதி நிலை தியானம், எண்ணங்கள் அற்ற விழிப்பு நிலை. மாத்திச்சு சொல்கின்றார், நீந்த தெரியாவிட்டால் நாம் நீரை கண்டு பயப்படுவோம். அல்லது நாம் கப்பலில் இருக்கும் போது அந்த நீரை பார்த்து பயப்படாது அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த கடலின் அழகை அனுபவிக்கலாம். ஆனால் நீந்த தெரிந்தால் நாம் நீந்தி மற்றவர்களையும் காப்பாற்றக்கூடிய நிலை நமக்கு வருகின்றது. அது போலவே இந்த எண்ணங்களை நாம் இந்த மனதுக்கு அப்பால் சென்று அந்த எண்ணங்களை பார்க்கும் சாட்சி பாவ நிலை நமக்கு வந்துவிட்டால் நாம் எமது எண்ணங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். அவற்றை கையாளும் திறன் நமக்கு வந்து சேருகின்றது. எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த எண்ணங்கள் எமது அகங்காரம் மமகாரத்தால் வருபவை. இவை உண்மை அற்றவை, நிலை இல்லாதவை. எனவே எந்த எண்ணமானாலும் நாம் அந்த எண்ணத்தில் சிக்கி பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எதிர்வினை புரிய வேண்டிய அவசியமில்லை. அவற்றை நாம் நிதானமாக முதலில் பார்ப்போம். இது எம்முடைய எண்ணம் அல்ல, இது வேறு யாரோ ஒருவருடைய எண்ணம் என்ற மாதிரி அவற்றை நாம் தியான நிலையில் இருந்து கொண்டு மனதுக்கு அப்பால் சென்று தியான நிலையில் இருந்து கொண்டு அவற்றை கவனிக்கும் போது அவை தானாக மறைகின்றது. போராடக்கூடாது. எனவே இப்பொழுது நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். நமது இடது நாடி வலது நாடிகளை சமநிலை செய்து கொள்வோம். கடந்த வகுப்புகளில் இதனுடைய அறிகுறிகள், நமது இடது நாடி பாதிப்பின் அறிகுறி, வலது நாடி பாதிப்பின் அறிகுறியை நாம் விளக்கமாக பார்த்தோம். எனவே அனைவருக்கும் உங்களை பற்றி உங்கள் பிரச்சனைகளை தெரிந்திருக்கும். எனவே அவற்றை நீங்கள் இப்பொழுது வேண்டிக் கொள்ளலாம். இடது கை மடியில் வலது கை பூமியில் வைத்து நாம் சொல்லுவோம், இது எமது கடந்த கால வாழ்வின் பாதிப்புகளால் எமது இடது நாடி
பாதிப்படைகின்றது, சமநிலை இழக்கின்றது. எனவே கேட்டுக்கொள்வோம், தாயே எனது இடது நாடியை முழுமையாக சமநிலைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதனால் வரும் தாக்கங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும். மிக சிறந்த வழி அவற்றை மன்னித்து விடுங்கள். உங்கள் கடந்த கால உங்கள் பிழையான கடந்த கால வாழ்க்கை, தவறான எண்ணங்கள் அனைத்தையும் யாராவது உங்களை புண்படுத்தி இருந்தால் அவை இன்னமும் உங்கள் மனதில் இருந்தால் அனைத்தையும் மன்னித்து எம்மை நாம் அவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். பூமி தாயின் உதவியை கேட்போம். தாயே, இவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது மமகாரம், வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், பிழையான பழக்க வழக்கங்கள், பிழையான கொள்கைகள், தவறான எண்ணங்கள், பிழையான வாழ்க்கை அனைத்தையும் முழுமையாக என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது பலவீனம், அறியாமை, நான் ஒரு தூய ஆத்மா என்ற கண்ணியத்தையும் மேன்மையையும் எனக்கு தந்தருளுமே. எமது இடது கையை நாம் அவதானிப்போம். எமது கவனம் இப்பொழுது எங்கிருக்கின்றது? சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? கவனத்தை தலை உச்சிக்குழியில் நிலை நிறுத்த முடிகின்றது. எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இருக்குமாயின் அவற்றை முழுமையாக விட்டு விடுவோம். நம்முடையதல்ல, அது எமது அகங்காரம், மமகாரத்தின் வேலை. ஆத்மா அமைதியானது. ஆத்மாக்கு எண்ணங்கள், கவலைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஏனென்றால் நாம் ஆத்மாவாகும் போது இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆகின்றோம். எனவே அந்த முழுமையே எம்மை கவனித்துக் கொள்கின்றது. எமது கை காலோ எமது உடலில் உள்ள உறுப்புகள் இந்த உடலின் ஒரு பாகம். அந்த ஒரு உறுப்பு தனியாக இயங்க முடியாது. சற்று நாம் யோசித்து பார்ப்போம். எமது ஒரு கை தன் எண்ணத்துக்கு எங்கோ சொல்ல முடிந்தால் அது அவ்வாறு தனியே செல்ல முடியாது. முழு உடலும் ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் எமது கை முழு உடலின் ஒரு பாகம். எனவே கைக்கு தெரிய வேண்டும், முழு உடலோடும் ஒத்துழைத்து போக வேண்டும். அதே போல்தான் நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நாம் தனியாக விடுபட்டு தனியாக போனோம் என்றால் தனிமைப்படுத்தப்பட்டு துன்பங்களுக்கு ஆளாகின்றோம்.
அந்த முழுமையின் ஒரு அங்கமாக இருக்கும் போது முழுமை எம்மை கவனித்துக் கொள்கின்றது. இதுவே உண்மை தத்துவம், ஆத்ம தத்துவம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி, 5 விரல்களும் ஆகாய தத்துவத்தை நோக்கி இருக்கட்டும். வலது கை நன்றாக மடியில் திறந்திருக்கட்டும். இது எமது எதிர்காலம் மற்றும் உடல் மன செயல்பாடுகளுடன் தொடர்புடையது. கிரியா சக்தி, தூய செயல். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்து எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். எனது மன உடல் தொழிற்பாடுகளை தூய்மையடைய செய்யுங்கள். எனது அகங்காரத்தை முழுமையாக அமைதியடைய செய்யுங்கள். நான் என்ற அகங்காரம், நான் தனித்தவன், நானே எதையும் சாதிக்க முடியும் என்ற தவறான எண்ணங்களை என்னிடமிருந்து எடுத்து, நான் ஒரு பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், முழுமையின் ஒரு அங்கம், ஒரு துளி என்ற தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை எனக்கு தந்தார்கள். இப்பொழுது எமது வலது கையை நாம் அவதானிப்போம். 5 விரல்கள், உள்ளம் கை. மீண்டும் எண்ணங்கள் வருமாயின், எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் மனதில் இருக்குமாயின் அவற்றை மன்னித்து விடும். நமக்கு வேண்டாத அழிவுகரமானவை, ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். எமது நன்மைக்காக அவற்றை நாம் விட்டு விடுவோம். எமது மன உடல் செயல்பாடுகள் தூய்மையாக இருக்க பிரார்த்திப்போம். இப்பொழுது எமது இடது கையை நாம் மடக்கிக் கொண்டு வருவோம். எமது பரிவு நரம்பு தொகுதி, இடது வலது நாடியை நாம் சமநிலைக்கு கொண்டு வரலாம். இந்த 2 நாடிகளும் சமநிலைக்கு வரும்போது எமது சுவாசம் முழுமையாக அமைதி அடைகின்றது. நடுநாடி தன்னியக்க நரம்பு பகுதி, இதில் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இடது வலது நாடியை நாம் அமைதிப்படுத்தும் போது தன்னியக்க நரம்பு தொகுதி முழு
முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கின்றோம். குண்டலினி சக்தி, ஞான சக்தி அது இயங்க ஆரம்பிக்கின்றது. எனவே தானாக வேலை செய்ய விட்டு விடுவோம். ஒரே ஒரு தடங்கல், நடுநாடியில் குண்டலினி தாய் மேலெழுவதற்கு ஒரே ஒரு தடை, நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த தியானத்தில் நாம் திறந்த மனதோடு நேர்மையாக முழு விருப்பத்தோடு நாம் இருக்க வேண்டும். எனவே நாம் எமது இதயத்தை நேர்மையாகவும் தூய்மையாகவும் நாம் அதை திறப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தி அது எமக்கு வெளியில் எங்கும் நிறைந்திருக்கிறது, எமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றது. எனவே அதற்கு நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது நற்பண்புகளை நாம் அதன் கண்ணியத்தையும் மேன்மையையும் உணர்வோம். எமக்குள் இருக்கும் நற்பண்புகள் வேண்டாதவை இருப்பின் கவலை இல்லை, அவற்றை நாம் கேட்டுக்கொள்வோம். தாயே, இது எனக்கு தேவையில்லை, இதை அகற்றி விடுங்கள். கோபம், அறியாமை, சோம்பேறித்தனம் போன்ற வேண்டாதவற்றை நாம் கேட்டுக்கொள்ளலாம். தாயே, அவற்றை என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். ஆனால் எமக்குள் இருக்கும் நற்பண்புகள், அவற்றின் மேன்மையையும் கண்ணியத்தையும் நாம் உணருவோம். எமது இருதயத்தை நாம் திறப்பது என்பது எமது தலை உச்சிக்குழியையும் திறப்பதாகும். உச்சிக்குழி தளர்வடைய விட்டு விடுவோம். சிரசில் அழுத்தங்கள் இருந்தால் அவற்றை நாம் குண்டலினி தாயிடம் விட்டு விடுவோம். தாயே, எனது சிரசில் இருக்கும் அனைத்து அழுத்தங்களையும் போக்கிவிடுங்கள். எனது சிரசில் அமைதியை தாருங்கள். இந்த நிலையில் இப்பொழுது நாம் எமது முழு கவனத்தையும் தலை உச்சிக்குழி 2 உள்ளம் கைகளில் மட்டும் வைத்துக் கொள்வோம். தாயே, எனக்கு கள்ளம் கபடம் இல்லாத, சூதுவாது இல்லாத, குழந்தை உள்ளம் கொண்ட நேர்மையான தூய இருதயத்தை தந்தருளும்.
எண்ணங்கள் வருமாயின் மீண்டும் அமைதியாக நாம் சொல்லுவோம், நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். யாரை பற்றியாவது எண்ணங்கள் வந்தால் அந்த நபரை மன்னித்து விடுங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அனைவரின் அத்துமீறல்களையும் மன்னிக்கின்றேன். தாயே, அதுபோல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்து விடுங்கள். எனது அறியாமை, பலவீனங்கள், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். இன்னமும் எண்ணங்கள் வருமாயின் வலது கையை நாம் தலை உச்சிக்குழியில் உள்ளங்கையை சிறிது கீழ் நோக்கி அழுத்துவோம். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது சூட்டை உணர்கிறீர்களா, குளிர்ச்சியை உணர்கிறீர்களா? உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து கீழ் நோக்கி மெதுவாக சிறிது அழுத்தம் கொடுத்தால் அந்த கை நன்றாக பதியும். இப்பொழுது சூடாக இருக்கின்றதா, குளிர்ச்சியாக இருக்கின்றதா? எதுவானாலும் பிரச்சனை இல்லை. மெதுவாக வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியிலிருந்து 2-3 அங்குலம் மேல் உயர்த்துவோம். உயர்த்தி வைத்து இப்பொழுது நாம் பார்ப்போம், அங்கு குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா? அவதானிப்போம். எமது அனுபவங்களை நாம் அவதானிப்போம். இப்பொழுது ஒரு சற்று மேலே எடுத்து செல்லும். கையை ஒரு 4-5 அங்குலம் எடுத்து செல்வோம். இப்பொழுது கவனிப்போம், சூடாக இருக்கின்றதா, குளிர்ச்சியாக இருக்கின்றதா? எதுவாக இருந்தாலும் மேலும் மெதுவாக மேலே மேலே கொண்டு செல்லுங்கள். அந்த சூடு அல்லது குளிர்ச்சியை இன்னமும் நீங்கள் உணர்கிறீர்களா என்று அவதானியுங்கள். பின்பு எங்கு நீங்கள் கூடிய அளவு குளிர்மை அல்லது கூடிய அளவு சூடாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் கையை நிறுத்துங்கள். நிறுத்தி சிறிது நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். சற்று முன் பின்னும் நீங்கள் நகர்த்தி பார்க்கலாம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இதே போல் இடது கையால் செய்வோம். இடது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுப்போம். இவ்வாறு அழுத்தம் கொடுக்கும் போது தலை உச்சியில் சூடாக இருக்கின்றதா, குளிர்ச்சியாக இருக்கின்றதா? எதுவானாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது கையை 2-3 அங்குலம் மேலே உயர்த்துங்கள். இப்பொழுது அவதானிப்போம், சூடாக இருக்கின்றதா,
குளிர்ச்சியாக இருக்கின்றது. சற்று 4-5 அங்குலம் மேலே உயர்த்துவோம். இந்த குளிர்ச்சி அல்லது சூடு உணரும் வரை சிறிது சிறிதாக எமது கையை மேலே கொண்டு செல்வோம். எங்கு கூட குளிர்மையை அல்லது சூடு இருக்கின்றதோ அங்கு கையை சிறிது நிறுத்தி அவதானிப்போம். உங்கள் இரு கைகளையும் அவதானியுங்கள். இப்பொழுது வலதுள்ளம் கை, இடதுள்ளம் கை. சற்று முன்பின்னாகவும் கையை நகர்த்தி பார்க்கலாம் எங்கு உங்களுக்கு கூட உணரக்கூடியதாக இருக்கின்றது என்று. இப்பொழுது மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். எமது உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் முடித்துக் கொள்வோம். கால்களை கழுவி நீரை ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் இதை கழிவறையில் கொண்டு போய் கொட்டி விடலாம். இப்பொழுது நாம் தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். இரு கைகளையும் மடியில் வைத்து இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். சரண் அடைதல் என்றால் என்ன? இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி விளங்கப்படுத்துகின்றார். சரண் அடைய வேண்டும் என்று கூறுவதன் பொருள் என்ன? நீங்கள் எதை ஒப்புவிக்க வேண்டும்? நினைத்து பாருங்கள். சரணாகதி என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் ஸ்ரீ மாதாஜியின் உரையிலிருந்து உங்களை திசை மாறச் செய்யும் விஷயங்களை, உங்கள் கவனத்தை சிதற செய்பவையை, உங்களை வழி தவற செய்பவையை, உங்கள் அகந்தையை, மனக்கட்டுப்பாடுகளை, அதாவது அகங்காரம், மமகாரம், இவற்றைத்தான் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். உங்களையே நீங்கள் சுத்திகரிப்பதற்காக. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்கும் போது ஸ்ரீ மாதாஜி சொல்லும் விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு உரையிலும் ஏதோ ஒன்று எமக்குள் சென்று எமக்குள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அவ்வாறானவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உதவும். 1-2 விடயங்கள் எமது உள்ளத்தை தொட்டு எமக்கு உள்முகமான ஆளுமை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் நீங்கள் ஒவ்வொரு உரையிலும் காண்பீர்கள். அவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done
is that you get the light of your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He's just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances, everything would have failed if we had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now some people who get realization have to understand certain things, because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it's a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot. You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender. And if that surrender is not there, it is impossible to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate you. What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything. And he doesn't do whatever is wrong. He's so detached that in that detachment only he can see what's wrong with him. He starts seeing his family people, he starts seeing other surroundings, everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear-cut that this light definitely gives you tremendous wisdom and balance.
Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life, we have to become sannyasi, like the lotus that comes out of the pond and no water can stay on that. Even the leaves of lotus, no water can stay on that. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached. As Shiva is completely detached, you have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick, 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 sick. But if you are a Sahaja Yogi, you should just watch. Oh, so I am sick, all right, let's see. Just like a sport. Just watch. I am sick. So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. It's just sort of a playful, mirthful attention. So the first thing of surrendering is important to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others. ஸோ பற்றற்ற நிலை என்பது எமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். அவற்றில் பற்று வைக்கக்கூடாது. அவை எமது எண்ணங்கள் அல்ல, எமது பிரச்சனைகள் அல்ல, எமது கவலைகள் அல்ல. எனவே அந்த தியான நிலையில் நாம் அந்த நிலைக்கு செல்லலாம். எண்ணங்களுக்கும் அப்பால் செல்லும் நிலை.
நான் மன்னிக்கின்றேன். அதுவே இதற்கு சிறந்த மந்திரம். நான் எனது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். இந்த நிலையில் நாம் ஒரு இசையை கேட்டு இந்த தியான நிலையை நாம் நீடிப்போம். இசையை சகஸ்ராரம், அதாவது தலை உச்சி குழி வழியாக நாம் கேட்போம். அது கேட்கும் போது நமது சுவாசமும் அமைதியாக இருப்பதை நாம் உணர்வோம். எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் வந்தால் நான் மன்னிக்கின்றேன். ஒரு சிறிது நேரம் அமைதியாக தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம்.
இப்பொழுது மீண்டும் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, with another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ இன்றும் நமது குரு ஸ்ரீ மாத்திஜி அவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய தியானத்துக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மற்றும் ஜூம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய அனுபவம் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அல்லது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். மைக் இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் chat வழியாக கமெண்ட் வழியாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள் இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த வகுப்பு வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு அது ஆரம்ப வகுப்பு சந்திப்போம்.